விஜயினுடைய விவாகரத்து விஷயத்தை வைத்து அரசியல் சூழ்நிலைகளை மாற்ற நினைக்கிறதா பல்வேறு கட்சிகள்? நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களுக்கு ஒரு பெண்கள் சம்பந்தமாக இஷ்யூ நடந்தாலும் அதுலயும் திமுக மேலதான் அதனுடைய பழிச்சுமை ஊத்தப்படுகிறது. இன்றைக்கு தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் மேல அவர்களுடைய குடும்ப தலைவி அவர்கள் புகார் அளிக்கும் போது அதுலயும் பின்னாடி இருந்து இயக்குறது திமுக. விஜயினுடைய விவாகரத்து விஷயத்தை வைத்து அரசியல் சூழ்நிலைகளை மாற்ற நினைக்கிறதா பல்வேறு கட்சிகள் அப்படிங்கிற அந்த ஒரு போர்வையில இன்றைய காணொலியை தொடங்கணும்னு நினைக்கிறேன். மிக முக்கியமாக விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள யாராச்சும் போய் நோண்டி நொங்கெடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு கூடாது அப்படிங்கிறதான் அறம் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்களுடைய வேலையாக இருக்கும். ஆனால் அதை வைத்துக்கொண்டு சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் ஒரு இரட்டை முகத்தை எடுப்பது டேஞ்சரஸான விஷயம். இதற்கு அன்பு உடன்பிறப்புகள் பல்வேறு கால சூழ்நிலைகள்ல ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கு அதே ஒரு சூழ்நிலையிலையும் ஃபயர் விட்டு கொண்டு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதே சாட்டை துரைமுருகன் அவ்வளவுதான். திரு சீமான் அவர்களுக்கு இதே மாதிரி ஒரு விஷயங்கள் பெண்கள் சம்பந்தமாக விஷயங்கள் வரும்போதும் ஒட்டுமொத்தமாக திமுகவையும் திமுகவினுடைய குடும்பத்தையும் இதற்கு பின்னாடி இருக்குதுன்னு ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார். அந்த காணொலியை பாருங்க. விஜயலட்சுமி தன்பரப்பில் நியாயம் இருந்தா தனக்கிட்ட திருமணம் செய்து கொண்டதற்கான அந்த கருக்கலைத்திற்கான ஆதாரங்களும் சீமானவர்கள் தன்னை ஏமாற்றிக்கான ஆதாரங்கள் இருந்தா உச்ச நீதிமன்றத்தில் போய் கொடுக்க வேண்டியதானே. ஒட்டுமொத்தமான திமுக உங்க பக்கம் தானே இருக்கு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு எதிராக இரட்டை நிலைப்பாடுகளை எதிர்ப்பது வெறும் அரசியல் சூழ்நிலைக்காக திரு சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் நாம் தமிழரை வைத்துக்கொண்டு, ஏன்னா நாம் தமிழருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியில ஒரு சில பெர்சன்டேஜ் தாவேகா எடுத்துட்டு போகும் அப்படிங்கிற அந்த பயம் இருக்கிறதுனால இன்றைக்கு தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய்க்கு எதிராக எழுந்திருக்கக்கூடிய இந்த தனிப்பட்ட குடும்ப நலத்தின் விஷயத்தை வைத்துக்கொண்டு ஒரு விதமான அரசியலை கட்டமைக்க முற்படுகிறதாக நம்ம பார்க்கிறோம். இது எல்லாத்தையும் மீறி தாவேகாவினுடைய தொண்டர்களே மிகப்பெரிய ஒரு அரசியலை திருப்பியும் அதே திமுக மேலதான் குற்றம் சாட்டுகிறார்கள். எப்படி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களுக்கு ஒரு பெண்கள் சம்பந்தமாக இஷ்யூ நடந்தாலும் அதுலயும் திமுக மேலதான் அதனுடைய பழிச்சுமை ஊத்தப்படுகிறது. இன்றைக்கு தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் மேல அவர்களுடைய குடும்ப தலைவி அவர்கள் புகார் அளிக்கும் போது அதுலயும் பின்னாடி இருந்து இயக்குறது திமுக அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காணொலிகள்ல ஒரு இறுதி ஊர்வலத்துல கலந்து கொண்ட பழைய போட்டோவை எடுத்து போட்டு இப்ப பின்னாடி இருக்கிறது திமுக தெரியலையா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். இரண்டு தனிநபர்களுக்குள்ள நடக்கக்கூடியது. எப்படி நான் சீமான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனிநபருக்கு நடக்கக்கூடிய எந்த விஷயத்தை பத்தி நான் இதுவரைக்கும் எங்கேயும் என்னுடைய சமூக வலைதளங்களா இருக்கட்டும் இல்ல யூடியூப் பக்கங்களா இருக்கட்டும் எந்த விஷயத்திலும் அதை உள்ளுக்கு போக வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. சீமான் அவர்களுடைய முரண்பட்ட அரசியல்ல என்ன இருக்குது பகுப்பாய்வு பண்ணணும். கண்டிப்பாக அவர் எடுத்து வைக்கக்கூடிய பெரியாருக்கு எதிரான அரசியல் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பற்றியெல்லாம் தெளிவாக விவாதத்துக்கு உட்படுத்தணும். ஆனால் அவருக்கு தனிப்பட்ட இரண்டு பேருடைய தனி வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நடந்த ஒரு விஷயத்துல நம்ம யார் போய் ஜட்ஜ்மெண்ட் சொல்றதுக்கு, நம்ம யார் போய் அதை டைசெக்ட் பண்றதுக்கு? அது எப்படி அதே கோர்ட்ல நின்று நம்ம பயணிக்கணுமோ அதே மாதிரிதான் தாவேகாவினுடைய தலைவர் அவர்களுக்கு தாவேகாங்கிற கட்சியில இருக்கக்கூடிய அந்த தற்குறித்தனமான இவர்கள் அத்தனை பேரும் கூப்பிடுற மாதிரி தற்குறித்தனமான ஒரு அரசியலை டெய்லி 24 மணி நேரமும் அதை பகுப்பாய்வுக்கு உட்படுத்த வேண்டும். இந்த கல்ட் ஃபாலோவர்ஸ் நேற்று ஒரு வீடியோல சொல்றது ஒரு அம்மா, யார் போனா என்ன அவர்களுக்கு பொண்டாட்டியாக நாங்க இருப்போம் அப்படின்னு. எப்படிமா இருக்க முடியும் அப்படி? அப்போ இந்த மாதிரி ஒரு தற்குறித்தனமான அரசியலை கேள்விக்கு உட்படுத்தணும், பகுப்பாய்வுக்கு உட்படுத்தணுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த இரண்டு நபர்களுக்குள்ள இருக்கக்கூடிய குடும்ப நல விஷயங்களை பகுப்பாய்வு பண்ண வேண்டியதுக்கு நம்ம யாருக்கும் உரிமை கிடையாது, எந்த மீடியாவுக்கும் உரிமை கிடையாது. அதை அவர்கள் டீல் பண்ணட்டும், அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் குடும்ப நல கோட்டுக்குள்ள பை பர்சனாக அவர்கள் அதற்குரிய சாதக பாதக நிகழ்வுகளை கொடுத்துட்டு லீகல் ஃப்ரேம் ஒர்க்ல அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட நீதி என்ன வழங்கணுமோ அதை சமூகம் பார்த்துக்கொள்ளும், அதை நீதித்துறை பார்த்துக்கொள்ளும். சமூகத்தினுடைய மிக முக்கியமான கண்டிஷன் என்னவா இருக்கணும் தெரியுமா? அறம் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் பொது சமூகத்துக்கு வரும்போது அந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒட்டு மொத்தமாக அந்த பட்டன் அமுக்குவோம் இல்லையா, ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களை போய் ஓகே இந்த தலைவருக்கு தான் அனுப்பணும், இவர் நல்லா பண்ணியிருக்காரு, அது பண்ணியிருக்காரு, இது பண்ணியிருக்காரு போகும்போது நீங்கள் அப்போ போகும்போது அந்த பட்டனை அமுக்கும் போது சிந்திங்க, இந்த தலைவரை ஃபாலோ பண்றது நம்மளுக்கு கரெக்டா, இந்த தலைவரை ஃபாலோ பண்றதுனால மாரலி எத்திக்கலி ஃபண்டமெண்டலி நம்ம கரெக்டான டிசிஷன் எடுக்கிறோமா
அப்படிங்கிற அந்த பார்வையில நின்று நீங்க ஒவ்வொரு கட்சிக்கு அமுக்கும் போது அதை யோசிங்க. அதை விட்டு ஒட்டு மொத்தமாக ஒருத்தர் தனிநபர் குடும்பத்துக்குள் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை எடுத்துக்கொண்டு வந்து பொது சமூகத்தில் வந்து விட்டது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அந்த பகுப்பாய்வுக்கு உட்படுத்தணும். அதில் அரசியல் காரணங்களை திருத்தி அமைக்க முற்படணும் அப்படிங்கிற மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம். அதை பண்ணக்கூடாதுங்கிறது என்னை போன்றவர்களோட பார்வை. அந்த பார்வையிலிருந்து நீங்கள் மாறுபட்டு இருக்கிறீர்கள் என்றால் அதையும் இந்த சமூகம் தான் தாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னை போன்றவர்கள். ஏன்னா அந்த நீங்க ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி சேர்ந்தெடுக்கும் போது போய் பட்டன் அமுக்கணும்னு சொன்னேன். அறம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய மனிதர் தேர்தலுக்கு முன்னாடி மாரலி, எத்திக்கலி, ஃபண்டமெண்டலி எந்த தலைவருக்கு நம்ம போய் அந்த பட்டனை அமுக்கணும் அப்படின்னு இந்த தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்தையும் தவிர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு சிந்தனை கிடைக்கும். அப்படி இல்லை, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை எல்லா தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்தையும் ஆலோசிச்சு அவர்கள் என்ன ஃபண்டமெண்டலி, எத்திக்கலி என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் போய் வாக்களிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நோட்டாவை தவிர இந்த தமிழ் சமூகத்திலையும் சரி, இந்தியாவினுடைய சரி, ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே நோட்டாவை தவிர நீங்க யாருக்கும் வாக்களிக்க முடியாது. இதுதான் கள சூழ்நிலை. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி பொது சமூகத்துக்குள்ள ஒரு தனிநபரனுடைய வாழ்க்கை, அது யாரா வேணாலும் இருக்கட்டும், அது நடிகர் நடிகைகளாக இருக்கட்டும், இல்ல அரசியல் சமூகமா இருக்கட்டும், இல்ல பிசினஸ் ஃபர்டர்னிட்டியா இருக்கட்டும், இல்ல ஒரு தனி இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், அது மீடியாவினுடைய இந்த வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்து அதை பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி அதற்குள்ள டைசெக்ட் பண்றது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாம உட்கார்ந்து வாழ்ந்ததுக்குரிய அர்த்தமாயிடுது. அதை பண்ணாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய சிரம் தாழ்ந்த வேண்டுகோள். அது யாருக்கா இருந்தாலும் சரி, என் வீட்டுல ஒரு பெண்மணிக்கு ஒரு நபருக்கு நடந்திருந்தாலும் என்னோட ஸ்டாண்ட் இதுதான், வெளி உலகத்துல நடந்திருந்தாலும் என்னோட ஸ்டாண்ட் இதுதான். அதனாலதான் திரு சீமான் அவர்களுடைய விஷயத்தை இதுவரைக்கும் நம்ம டச் பண்ணது கிடையாது பர்சனலா. விஜய் அவர்களுக்கும் அதான் காரணம். அதே சமயம்தான் நான் இன்னொன்னு சொல்றேன், திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் அதே ஒரு பெண்மணியை வைத்து ஒரு குற்றச்சாட்டை வெளியிடும் போதும் இதே லீடர் சேனல்ல ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி காணொலி வெளியிட்டு திரு நயினா நாகேந்திரன் அவர்களை கண்டித்திருக்கிறோம். அப்போ இந்த சமூகத்தின்பால் அக்கறை கொண்டவர்கள் பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்குது, பகுத்தறிவோடு பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்குது இந்த சமூகத்தை மேம்படுத்துறதுக்கு. அதை பேசுவோம். தனிநபர்களுடைய சுதந்திரத்தை சட்டம் பார்த்து கொள்ளும். சட்டத்துல அதற்கான எக்ஸலன்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஈவன் தோ அடல்ட்ரி இஸ் நாட் அ கிரைம்ங்கிறது இன்றைக்கு சட்டமாக முன்வடிக்கப்பட்டிருந்தால் கூட அதுலயும் என்னென்ன லீகல் ரெமெடி கோர்ஸை எடுக்கணும் அப்படிங்கிறதை அந்த அடல்ட்ஸ் 2 பேர் பார்த்துக்கிடுவாங்க. இதை ஒட்டுமொத்தமாக அவர்கள் கையில் விட்டு அரசியலை அரசியலாக மட்டும் பார்ப்போம். அரசியல் சூழ்நிலைகள்ல அந்தந்த தலைவர்கள் வைக்கக்கூடிய கருத்துக்கள், அவர்களுடைய கொள்கை முடிவுகள், அவர்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள்ல ஏதாச்சும் பிழைகள் இருக்குன்னா அதை நீங்கள் பகுப்பாய்வுக்கு உட்படுத்த வேண்டும். ஏன்னா இந்த தனிநபர் தாக்குதல் வெறும் இன்றைக்கு விஜய்க்கோ இல்ல சீமானுக்கோ மட்டும் நடைபெறுவதல்ல, காலம் தொட்டு எல்லா தலைவர்களுக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் உண்மை இருக்குதா இல்ல பிழை இருக்குதாங்கிறது 2ஆம் பட்சம். அதை உண்மையா பிழையான்னு தேடுறதுக்கே நமக்கு தேவை இல்லைங்கிறதான் என்னை போன்றவர்களோட வாதம். மற்றொரு காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.